வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் பார்க்க போவது இயக்குனர் நடிகர் பார்த்திபன் அவர்கள் த்ரிஷாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். பார்த்திபன் எப்போதுமே எல்லாவற்றையும் ஒரு எள்ளல் தொனியில் அதே சமயம் ரசிக்கும்படியும் ஒரு கவிதை மாதிரி பேசக்கூடிய ஒரு பாணி உடையது தான் பார்த்திபனுடைய பாணி. அவருடைய எழுத்து, வசனம், திரைக்கதை எல்லாமே அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் தான் இருக்கும். குறிப்பாக கருவுறாமல் ஒரு திருமணமாகி இருந்தால் ஒரு குழந்தைக்கு கருவாயிருப்பார். கருவுறாமல் இத்தனை குழந்தைகள் தாயாக இருக்கிறார், அவர் தான் அன்னை தெரசா அப்படின்னு அவர் எழுதுனது ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி எல்லாவற்றையும் களிப்பு, காதல், அன்பு, அறம், காமம்னு எல்லாவற்றையும் ஒரு கவிதையாக ஒரு கிறுக்கல்கள்னு அவருடைய பாணியில் வித்தியாசமாக பேசக்கூடியவர் தான் பார்த்திபன். அந்த வகையில் ஒரு நிகழ்ச்சியில் த்ரிஷாவோட படத்தை காமிச்ச உடனே அது பொன்னியின் செல்வன் த்ரிஷா கதாபாத்திரம், குந்தவை கதாபாத்திரத்தை காமிச்சிருந்தது. ஆடியன்ஸும் குந்தவைன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி பேசினார். குந்தவை கொஞ்ச காலத்துக்கு வீட்டிலேயே குந்த வச்சுருந்தா நல்லது, குந்தவை வீட்லேயே குந்த வைக்கணும், கொஞ்சம் வெளியே வந்தால் கொஞ்சம் பிரச்சனையாகுதுன்னு இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல அவர் பேசிட்டார். அவர் என்ன பேசினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்கே அரங்கில் இருந்தவங்க யாருமே அதை விமர்சனமாக பார்க்கல, எல்லாருமே ரசித்து சிரிச்சிருக்காங்க. அதில் விஜய் ரசிகர்களும் இருந்திருப்பாங்க. இது உடனே ஒரு நாள் கழித்து த்ரிஷா மைக் கிடச்சா என்ன ஆனாலும் அநாகரிகமாக பேசுவீங்களா அப்படி இப்படின்னு பார்த்திபன் பேரை சுட்டாமல் சொல்லியிருக்கிறதுக்கு பார்த்திபனும் வருத்தம் தெரிவித்து போட்டிருக்காரு. அது வருத்தம் மன்னிப்புங்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக போட்டிருந்தார். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அதை நம்ம அவருடைய லாங்குவேஜ்லேயே அப்படியே படிச்சிருவோம். ஏன்னா நம்ம ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்து இதாகிடக்கூடாது இல்லையா. அவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி போடலை, மன்னிப்பு கேட்குற மாதிரி போட்டு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி போட்டு ஒரு வித்தியாசமாக போட்டிருந்தார். அதற்கு த்ரிஷாவுடைய கண்டனத்துக்கு பார்த்திபன் போட்டிருந்தது இதுதான்: எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, இதில் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்று பதிவிட்டிருந்தார். மேலும் அந்த ஆடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 20 கேள்விகளுக்கு மேலே அந்த உடனே பதில் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஜாலியான ஒரு நிகழ்ச்சி. அதில் டான்னு பதில் சொல்லணுன்னே த்ரிஷான்னு காமிச்சிட்டாங்க. அதில் குந்தவை கதாபாத்திரம்னா அப்படி இயல்பாக தான் சொன்னேன், இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ரங்கராஜ் பாண்டே கூட நீங்கள் குந்தவைன்னு சொன்னதை தவிர்த்து வந்திருக்கலாம் த்ரிஷாவன்னாரு. ரங்கராஜ் பாண்டே அவங்களுக்கு இப்போ விஜயெல்லாம் தேவைப்படக்கூடிய நபர், அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எது நடந்ததோ அது தவறாகவே நடந்ததுங்கிறார். எது தவறாக நடந்தது? இவர் பேசினதா இல்லை விஜய் த்ரிஷா அந்த திருமணத்தில் ஜோடியாக வந்ததா? இதையும் கூட நம்ம எப்படி வேணாலும் பொருட்படுத்திக்கலாம். அவர் ஒரு மாதிரி இங்கிட்டும் போகாமல் அங்கிட்டும் போகாமல் தான் பார்த்திபன் பேசியிருக்காரு. பல இடத்துல இப்படி தான் பேசுவார். ஒரு முறை இந்த சென்ட்ரல் ட்ரெயினில் சரியான உணவு இல்லைங்கிறத கூட கிட்டத்தட்ட பிஜேபி விமர்சனம் பண்ணி போட்டுட்டு அப்புறம் சமாளிச்சுட்டு நான் அப்படி இல்லை, நான் பிஜேபி எதிர்ப்பவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நடிகர்கள் அவங்களுக்கான சிரமத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இருந்தாலும் நல்ல சட்டையர் தான் த்ரிஷா குறித்து அவர் பண்ணியிருக்கார். அதாவது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், த்ரிஷா உடனே பார்த்திபனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. இதே மாதிரி மன்சூர் அலிகான் வேறு ஒன்றும் சொல்லலை, இந்த படத்தில் என்னை நடிக்க விட்டாங்க, வில்லன் கேரக்டர்னு சந்தோஷமாக இருந்தேன், பார்த்தா ஒரு ரேப் சீனு ஒரு தொடர சீன் கூட இல்லைன்னு இருக்காங்க. நிறையா வில்லன்கள் இப்படி மேடையில் பேசியிருக்கிறாங்க. அது ஜாலியாகவும் இதாகவும். படத்தில் வில்லன்னாலே ரேப் சீன் தானே, ரேப் சீனில் தான் எல்லா நடிகைகளும் நடிக்கிறாங்க. அதை வச்சு சொன்னார். இருந்தாலும் பயங்கரமான கண்டனம் வந்துச்சு. நாமளும் அதை கண்டித்து போட்டிருந்தோம். என்ன இருந்தாலும் மன்சூர் அலிகான் இப்படி இப்போ லேடியை ஒரு கேரக்டரை தாண்டி நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாதுலாம் பேசணும். த்ரிஷா உடனே மன்சூர் அலிகானுக்கு எதிராக திரண்டாங்க. உடனே அவரும் நான் மன்னிச்சுக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமாக அவரும் இப்படி போட்டிருந்தார். அதனால் த்ரிஷாவுக்கு இது ரெண்டாவது இது. மன்சூர் அலிகானுக்கு பிறகு இது பார்த்திபன். ஆனால் மன்சூர் அலிகான் மேட்டரை விடுங்க. இப்போ இந்த பார்த்திபன் விவகாரத்தில் பார்த்திபன் பேசுனது தப்பு அப்படின்னே கூட வச்சுக்கலாமே. த்ரிஷா அவர்களே, மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. சங்கீதான்னு ஒருத்தவங்க டைவர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணமாக ஒரு நடிகையுடன் அவர் 5-6 வருஷமாக திருமணம் கடந்து என்னை விட அவங்களோட உறவு கொண்டிருக்காருன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேறு யாரும் சொல்ல, மனைவி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன், பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு விவகாரம் வந்தபோது கூட எல்லாரும் அவங்க தனிப்பட்ட விவகாரம் அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வேணுனே சங்கீதாவை அவமானப்படுத்தும் விதமாக, ஆமாம் நான் இப்படித்தான் த்ரிஷாவோட தான் வருவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் சங்கீதாவால் அப்படின்னு ஒரு ஆணாதிக்க திமிரில், பண திமிரில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு காமிக்கும் விதமாக த்ரிஷாவோட வரீங்களே. த்ரிஷா அவர்கள், உங்கள் மனைவி இந்த மாதிரி டைவர்ஸ் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் டைவர்ஸ் கேஸை முடித்து ஜீவனாம்சம்லாம் கொடுத்துட்டு நம்ம சேர்ந்து வாழலாம், லிவிங் டுகெதராக இருக்கலாம், அல்லது கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னையை வச்சு ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன ஏதாவது சொல்லியிருக்கணும், ஒரு நியாயமாக பேசியிருக்கணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படத்தை வெளியிட்டதுக்கப்புறம் அப்போ கூட உங்கள் பேரை வெளியிடலை. அவங்க எவ்வளோ ஒரு கண்ணியமாக சங்கீதா இருந்திருக்காங்க பாருங்கள். உங்கள் பேரை கூட வெளியிடலை. ஹஸ்பண்டை கூட அசிங்கப்படுத்த வேணான்னு டீசெண்டாக தான் டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. விஜய் ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலே போனது தான் வேறு வழி இல்லாமல் பொது வழிக்கு கொண்டு வராங்க. அப்போ கூட த்ரிஷா அவர்களே உங்கள் கண்ணியம் கருதி சங்கீதா உங்கள் பேரை கூட பயன்படுத்தலை. அவ்வளவு நாகரிகமாக ஒரு நடிகை
அப்படின்னு போட்டுட்டு அவங்க அவ்வளோ தூரம் இருக்கும்போது வேணும்னே நீங்கள் ஃபோட்டோ போட்டு வெறுப்பேற்றுறீங்க. இந்த நடிகை விஜயோட இருக்கிற ஃபோட்டோவை போடும்போது ரொம்ப அவங்க பையனுக்கு வயசுக்கு வந்து பெரிய பையன் 25 வயசு பையனுக்கு அசிங்கமாக இருக்குது. எங்கள் அம்மா இருக்கும்போது இவ்வளோ ஓப்பனாக எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துகிறாரே, அந்த நடிகை வந்து எங்கள் அப்பா படத்தோடு இருக்கிற மாதிரி போட்டு எங்களை அசிங்கப்படுத்தினா அந்த பையனும் அம்மாவும் அவமானப்பட்டு வேறு வழி இல்லாமல் டைவர்ஸ் நோட்டீஸில் அதை குறிப்பிடுறாங்க. நான் சும்மா இருந்தாலும் இருந்திருப்பேன், ஆனால் ஃபோட்டோ போட்டு என்னை திருப்பி அவமானப்படுத்துகிறாங்க. இது போட்டவொடனே என்ன பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் அதுக்கு விளக்கம் தரணும், இல்லைன்னா முறையாக அந்த விவகாரத்தை முடிக்கக்கூடிய வேலையை பார்க்கணும். அப்பையும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்காமல் அந்த நடிகையோடையே நீங்கள் வரீங்க. அப்போ சங்கீதாவை நீங்கள் மதிக்கவே இல்லை, ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சங்கீதா இப்போ நீ வீட்டுக்குள்ளே விடு, நான் என்ஆர்ஐ, எனக்கு சிட்டிசன் கிடையாது, புருஷன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பொண்டாட்டிக்கு உரிமை உண்டு, அது கூட இல்லாமல் நீ ஒரு பெண்ணுக்கான வாழும் உரிமையை கூட மறுத்து விஜய் என்னை சைக்கோ மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, என்னை மோசமாக நடத்தியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு அடிச்சிருக்காரு, கொடுமைப்படுத்தியிருக்காரு, பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டைலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் சங்கீதா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் நம்ம பேசுவோம். ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா, அதை மறுத்துருக்குறாங்கன்னு போடுறாங்க. த்ரிஷா இப்போல்லாம் கருத்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? என்னங்க என் பேரை ஒட்டி விஜய் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும், நாங்கள் நண்பர்கள்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா ஆமாம் நாங்கள் உறவில் இருக்கோம், இதில் என்ன தப்புன்னு கேட்டிருக்கணும், நாங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட மோசமாக த்ரிஷாவோடு இருப்பதை நியாயப்படுத்தி விஜய் ரசிகர்களும் பெண்களும் விஜய் ரசிகைகளும் எங்கள் அண்ணன் பணம் இருக்குது, பணம் இல்லாதவனே 10 பேரை வச்சுருக்கிறான், எங்கள் அண்ணன் பணம் இருக்குது அதனால் நிறைய பேரை வச்சுக்குவான், அதனால் உனக்கு என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து த்ரிஷாவை இழிவுபடுத்துகிற விஷயம் இல்லையா? பணம் இருக்கான் அதனால் உங்களை அவர் வச்சுக்குவாருன்னு ஒரு விஜய் ரசிகை பேசுகிறாங்க. இதையெல்லாம் கண்டித்து இப்படிலாம் உளரக்கூடாது, இப்படி பைத்திய மாதிரி பேசிய மானத்தை வாங்காதீங்கன்னு விஜயும் பேசலை, த்ரிஷாவும் பேசலை. கவனிச்சு பாருங்கள். பார்த்திபன் சொன்னதுனால இவங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சுங்கிறாங்களே, இது உங்களை அவமானப்படுத்துவதில்லை? ஒரு பணத்துக்காக வச்சிருக்காருன்னு விஜய் ரசிகர்கள் பேசும்போது மீட்டிங்கில் பேசுகிறாருல விஜய், என் மனைவியை பற்றி தப்பாக பேசாதீங்க, என்னையும் இன்னொரு நடிகையும் இணைச்சி பேசாதீங்க, நாங்கள் நண்பர்கள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? விஜயை த்ரிஷாவோட இணைத்து வைத்து பேசுவது ரசிகைகள் அவமானப்படுத்தி பேசுகிறாங்க த்ரிஷாவை. ஆமாம் இவங்க அண்ணிங்கிறாங்க, அண்ணின்னு சொன்னாலும் அசிங்கம் தானே. திருமணமான ஒரு ஆண் திருமணமாகாத பெண்ணை இணைச்சி இவங்க அண்ணினாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த உறவு முறை என்ன வெளிப்படையாக அறிவிக்கணும்ல. ஆனால் இவங்க அதையும் பெருமையாக பேசுகிறாங்க ரசிகைகள். எங்கள் அண்ணன் இது மாதிரி இன்னும் 10-15 பேரை வச்சுக்குவாங்கன்னு பேசுகிறாங்க பெண்கள். அதுக்கும் த்ரிஷாவை நம்மளை அவமானப்படுத்தலையா? 10ஓட ஒன்றா நம்மளையும் சேர்த்து வச்சுக்குவான், ஏன்னா பணம் இருக்குது விஜய்கிட்ட, அதனால் என்னை இப்படி இணைச்சி பேசுகிறாங்கன்னு கோவம் வர வேணாம், உங்கள் தன்மானத்துக்கு இழுக்கு வர வேணாம், ஒரு பெண் உடலை போகப்பொருளாக பாவிக்கின்ற இந்த கேரக்டரை கண்டிக்க வேணாம், உங்கள் ரசிகர்கள் இப்படி பேச வேணான்னு சொல்ல வேணாம். விஜயும் இப்படி பேச மாட்டார். விஜய் என்ன சொன்னார், இப்படி த்ரிஷாவை இழிவுபடுத்தி பேசாதீங்க, என் மனைவியை இழிவுபடுத்தி பேசாதீங்க, இது தனிப்பட்ட விவகாரம், இதை நான் பார்த்துக்கிறேன் லீகலாக, அப்படி தானே சொல்லணும். அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை யார், சங்கீதா மேட்ரு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. தான் மனைவியை பொது வெளியில் வச்சு அவ்வளோ ஒர்த்து இல்லை அவ அப்படின்னு சொல்கிற ஒரு கேவலமான நிலை. இந்த அளவுக்கு தன்னை மையப்படுத்தி சங்கீதாவை இழிவுபடுத்துகிறாங்க, தன்னை இழிவுபடுத்துகிறாங்க. விஜய் ஆம்பளைங்கிறதுனால அவர் யாரை வேணாலும் வச்சுக்குவான்னு இந்த ஆணாதிக்க சமுதாயம் கொண்டாடுது. ஒரு பெண்ணா அது என்னடா விஜயை பெருமையாக பேசிட்டு என்னையை இழிவுபடுத்துறீங்க, இன்னொரு மனைவியை இழிவுபடுத்துறீங்கன்னு கோவம் வந்திருக்க வேணாம்? மன்சூர்அலிகான்ட்டையும் பார்த்திபன்ட்டையும் பல்லார் சொல்லின்னு கோவம் வருது, மற்ற யாருக்கிட்டையும் கோவம் வரல உங்களுக்கு? நயினார் நாகேந்திரன் சொன்னபோது கூட விஜய் கண்டித்து பேசலையே. அப்போ இதை வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ உங்களுக்கு தேவையான விளம்பரமாக இது இருக்கும்போது நீங்கள் ரசிக்கிறீங்க, விஜயோடு இணைத்து பேசுவதை தேவைன்னு நீங்களே நினைக்கிறீங்க. விஜயும் அதை விரும்புகிறாரு, ஆமாண்டா நான் அப்படி தான் அப்படிங்கிறத விஜய் விரும்புகிறாரு. த்ரிஷாவும் ஆமாம் லிங்க் இருக்குது நீயே பரப்புன்னு விரும்புகிறீங்க. அதை ஒருத்தர் வேறு விதமாக பார்த்திபன் பேசுகிறாரு, அவரும் அநாகரிகமாக பேசலை, எதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னா உங்களுக்கு கோபம் வருது. இணைச்சி வச்சு பேசுகிறவங்கள ரசிக்கிறீங்க, உங்களை 10ஓட 11 வச்சுக்கிட்டு இருக்காருன்னு இழிவுபடுத்தி பேசுகிறவங்கள ரசிக்கிறீங்க. நாங்கள் அதை கண்டிக்கிறோம். ஒரு பெண்ணை வந்து இப்படி போக பொருளாக பார்க்கக்கூடாது. த்ரிஷாவோ 4 ஷாவோ 5 ஷாவோ சங்கீதாவோ சரோஜாவா யாராக இருக்கட்டும், ஒரு பெண் உடலை வைத்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பணத்துக்காக ஒரு ஆம்பளை கிட்ட இருக்கிறாங்கன்னு பேசுவதை நம்ம கண்டிக்கிறோம், விமர்சிக்கிறோம். த்ரிஷா சம்மந்தப்பட்டவங்க கண்டிக்கவே இல்லை. என்னை ஏன்டா இப்படி இணைச்சி பேசுகிறீங்க கேட்கல. விஜய் ரசிகர்கள் பேசுகிறாங்க இழிவாக, கண்டிக்கிறதில்ல. இத்தனை பேரோட 10ஓட 11 அதையும் வச்சுக்குவார் பேசுகிறாங்க, அதை நீங்கள் கண்டிக்கலை. உங்கள் அண்ணன் விஜய் கண்டிக்கலை, விஜயும் கண்டிக்கலை, மனைவியை இழிவுபடுத்தி பேசுறது கண்டிக்கலை. எனக்கு இந்த மாதிரி எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்குவான்னு சொல்கிற இதையெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு ஆம்பளையாக ரசிக்கிறாரு. அதை த்ரிஷா வந்து ரசிக்கிறாங்க. அப்போ பெண் இனத்தின் மீது பெண்களுடைய சுயமரியாதை மீது எந்தவித கவலையும் கிடையாது த்ரிஷாக்கு. இந்த மாதிரி விஜயோட பொதுவெளிக்கு போய் மனைவிக்கு பிரச்சனை பண்ணுறியே, அது ஒரு பிரச்சனையாகலையா அப்படின்னு பார்த்திபன் கிண்டலாக சொன்னது மட்டும் வலிக்குது.
இணைச்சு வச்சு பேசினவங்க மீது கோபம் வரல. வீட்டிலே இருங்களேன், அவர் கல்யாணமானவர், அவங்க ஒய்ஃபு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் எதுக்குங்க பாவம் அவங்களோட இந்த நேரம் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப நாகரிகமாக சொன்ன பார்த்திபன் மீது உங்களுக்கு கோபம் வருது. உங்களை இழிவுபடுத்தி ஆபாசமாக, ஆமாம் எங்கள் அண்ணனுக்கு இது 10/11, எங்கள் அண்ணன் நினச்சா எத்தனை பேர் வேணாலும் பெண் உடலை ஒரு போக பொருளாக ஒரு பொருள் மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணி பணத்துக்காக நீங்கள் இருக்கிறீங்க மாதிரிலாம் இந்த தாவைக்கால பெருமையாக மீசையை முறுக்கிட்டு பொம்பளைகளும் ஆம்பளையும் விஜயை பற்றி இப்படி பேசுவதை உங்களுக்கு அவமானமாக தெரியல. ஒரு தாவைக்கா நிர்வாகி ஒரு லேடிலாம் சொல்லுது, கள்ளக்காதலுங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்குது, அதை நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்கிறாங்க. அந்த லேடி எங்கே அவங்க வீடு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த லேடி சொல்கிறாங்கங்க, கள்ளக்காதலுங்கிறது எல்லார் வீட்லேயும் 1-2 இருக்குமா, எல்லார் வீட்லேயும் கள்ளக்காதல் 1-2 இருக்குமா, அதை பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்களாம். யார் அந்த லேடி? கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல. இவ்வளவு ஓப்பனாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் த்ரிஷா வந்து நீ எப்படிமா அப்படிலாம் பேசலாம், அதெல்லாம் அவங்க கண்டுக்கல. சங்கீதா கண்ணீரும் கம்மலையுமா நிற்கிறாங்க, அதை கண்டுக்கல. அந்த பையன் அவங்க அப்பா இன்சியலே எடுத்திருக்காரு, சஞ்சய். எங்கள் அப்பா எஸ் மட்டும் போடு, சங்கீதா மட்டும் போடு, விஜய் வி எனக்கு வேணான்னு தன்னுடைய படத்துடைய போஸ்டரில் சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு அவமானமாக இல்லை? இத்தனை பேர் இந்த விஜய் வந்து பெண்களை கைவிட்டார், மனைவியை கைவிட்டாருன்னு பேசுகிறாங்க, அது அவமானமாக இல்லை? இது எல்லாமே உங்களை சுற்றி நடக்குது. அப்போ இணைச்சு பேசுகிறவங்களை பற்றி கவலை இல்லை, அவமானப்படுத்தி பேசுகிறவங்களை பற்றி கவலை இல்லை. ஏங்க நீங்கள் இப்படி இந்த நேரத்தில் பாவம் விஜய் ஃபேமிலியில் பிரச்சனையாகிட்டு இருக்கேன்னு ஒரு நாகரிகமாக சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு டென்ஷனாக இருக்குது, கோபமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னா உங்கள் மனநிலை என்னங்கிறதான். நீங்கள் தாராளமாக கண்டிங்க. ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி மனசுவலிக்கான பேசும்போது நாங்கள் உங்கள் பக்கம் தான் நின்னோம். இப்போ பார்த்திபன் உங்களை இழிவுபடுத்தி பேசினதா பார்க்கல, நான் அவமானப்படுத்தலை. அவர் ஏதோ இன்றைக்கி உள்ள அவர் எல்லா ட்ரெண்டையும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. இருந்தாலும் உடனே கோவப்படுறீங்க. என்னுடைய கேள்வி, பார்த்திபனை பார்த்து நீங்கள் கோவப்பட்டது சரி, மன்சூர் கோவப்பட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப சரி. ஆனால் உங்களை இழிவுபடுத்திய தாவைக்கா ரசிகைகள் அந்த வீடியோக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கே, அதை பார்த்து ஒரு கண்டனம் நீங்களும் தெரிவிக்கலை, விஜயும் தெரிவிக்கலைன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஆட்கள்? இப்படி பேசுகிறத விரும்புகிறீங்களா? இப்படி அவமானப்படுத்தி பேசுவதை நீங்கள் என்ன சொல்லணும்? இப்படிலாம் பேசாதீங்க, நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லுங்கள், உங்கள் உரிமை. இல்லை லிவிங் டுகெதரில் இருக்கோன்னு சொல்லுங்கள், அது உங்கள் உரிமை. எப்பா நாங்கள் நண்பர்கள் தான்ப்பா, ஒரு ஆணு பெண்ணு ஒன்றா வந்தாலே உடனே நீங்கள் தொடர்பு நினைப்பீங்களா அப்படின்னு சத்தம் போடுங்க, அது உங்கள் உரிமை. ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே பேசலையே. ஒரு மனைவி வரையும் உங்கள் பேரை சொல்கிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேசலை. ஆனால் இப்படிலாம் ஏமா பிரச்சனை வருது, நீ வீட்டுக்குள்ளே இருக்க, வீட்டுக்குள்ளேருன்னு அர்த்தம் இல்லை. இப்படி நீ வெளியே வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, டைவர்ஸ் கேஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, உங்களை வச்சு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஆகுதே அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே உங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா உங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கிறது? உண்மையான அறச்சீற்றம் உங்கள்கிட்ட இருக்கா? நியாயம் இருக்கா? உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கா? எந்த அடிப்படையில் நீங்கள் இதை பெண்ணிய பிரச்சனையாக பார்க்க முடியும் போன்ற கேள்விகள் நமக்கு எழுவதை தடுக்க முடியாது. உண்மையில் ஆண் பெண் சமத்துவத்தை விரும்புபவர்கள், பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறவர்கள், த்ரிஷாவினுடைய கோபம் சரியா, பார்த்திபன் கிண்டல் பண்ணது சரியாங்கிறத நீங்களே கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இது போன்ற சினிமா குறித்த பார்வைகள், சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல்னு பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக நுட்பமாக பல்வேறு பரிணாமங்களில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.